பிராமணர்களை மட்டும் தாக்கி படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் புறம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? பிராமணர்களை தாக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமும் இல்லை. பெரியாருக்கு கூட அது நோக்கம் இல்லை. சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று எண்ணுகிற போது பார்ப்பனியம் என்கிற கருத்தியலை விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. அது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. இதிலே கூட சாமி பெரிதா சாதி பெரிதா என்கிற ஒரு விவாதத்தை கதாநாயகன் முன்வைக்கிறார். சாமியையும் சாதியோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பார்வை நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. இந்த குலதெய்வத்தை கும்பிட்டால் இந்த சாதி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது. சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன சாமி கும்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. அப்போ சாமிக்கும் சாதியை இங்கே வைக்கிறார்கள். ஆகவே சாதி என்பது எல்லா நிலைகளிலும் வேரோடி போயிருக்கிறது, வலுவாகி இருக்கிறது. அதை எதிர்த்து பேசுகிற போது இந்த கருத்தியலின் மூலவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் விமர்சிக்கப்படுகிறார்களே தவிர அவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்ப வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் யாரும் அப்படி செய்வதில்லை. இதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்றாலே இந்த சாதிய கருத்தியலை எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள். அதைத்தான் பெரியார் பார்ப்பனிய எதிர்ப்பாக, அம்பேத்கர் பார்ப்பனிய எதிர்ப்பாக அடையாளப்படுத்தினார்கள். பார்ப்பனர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல, அந்த கருத்தியல் தான். சாதிய கட்டமைப்பை உடைச்சு வரணும்னா தந்தை பெரியார்லாம் அந்த காலத்துல அவ்வளவு போராடி இருக்காரு. திராவிட கழகம் இப்போ அந்த அளவுக்கு நீங்க நல்லபடியா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உடல்நிலை சரியில்லாத போது கூட பெரியார் அந்த அளவுக்கு செயல்பட்டாரு. திராவிடர் கழகம் செயல்படுகிறதோ இல்லையோ, அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் அந்த கருத்தியலை திராவிடர் கழகத்தையும் தாண்டி எங்களை போன்றவர்களும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். தங்கர் பச்சான் அவர்களும், விஜித் பச்சான் அவர்களும், சிவபிரகாஷ் அவர்களும் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் தான். கதைநாயகர் இந்த படத்திலேயே ஒரு இடத்தில் சொல்லுகிறார், பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார், கடவுள் வேண்டாம் என்று அவர் சொன்னது கடவுள் மீதுள்ள வெறுப்பு அல்ல, சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவுளும் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார், போர்க்குரல் எழுப்பினார். அது கடவுள் மறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் இந்த திரைப்படத்திலே பதிவாகி இருக்கிறது. எனவே பெரியார் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் மட்டுமல்ல. பெரியாருடைய அரசியல் பேசக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் பெரியார் இயக்கம்தான். சார், தொடர்ச்சியாக படங்கள் இந்து சமுதாயத்தில் இருக்கிற சாதிய கட்டமைப்பு பற்றி மட்டுமே நிறைய பேசிட்டு வராங்க. கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியர்கள் சாதி அமைப்பு இல்லாட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல வேறுபடுகிறது. எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கறது குறைவு தான். கிறிஸ்டியானிட்டியில சாதிகள் ஊடுருவி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கே சாதி ஊடுருவி இருந்தாலும் வேரோடி இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம். அது கிறித்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கிறித்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் நான் ஒரு கிறித்தவன் அல்லாதவனாக இருக்கிற போது கிறித்தவத்திற்குள்ளே புகுந்து நான் தாக்குதலை பெரிதாக நடத்த முடியாது. அதை கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதை பேச வேண்டும். அந்த மதத்துக்குள்ளேயே அதை ஒரு விவாதமாக்க வேண்டும். அதுதான் அங்கே எடுபடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.